ஹலோ ஆல், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி பீட்ரூட் ரைஸ் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். பீட்ரூட்டில் நிறைய மினரல்ஸ் அண்ட் வைட்டமின்ஸ் இருக்குது. ரொம்ப ஹெல்த் பெனிஃபிட் இருக்கக்கூடிய ஒரு வெஜிடபிள். இது குயிக் அண்ட் சிம்பிள் லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி தான். வேக வைக்கணும் அந்த மாதிரிலாம் எதுவுமே இல்லை, சிம்பிள் ரெசிபி தாங்க. ஃபாலோ பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு ஒரு பாத்திரத்தை சூடு பண்ணிவிட்டு ஒரு 2 டீஸ்பூன் to 3 டீஸ்பூன் அளவுக்கு ஆயில் விட்டுக்கலாம். அதுக்கப்புறம் 1/4 டீஸ்பூன் கடுகு வெடித்ததுக்கப்புறமா கருவேப்பிலை இலை, கொஞ்சமாக உளுத்தம்பருப்பு சேர்த்துட்டு கடலைப்பருப்பும் ஒரு 1/2 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதெல்லாம் நல்லா ஃபஸ்ட்டு ஒரு தடவை வறுத்துடலாம். அதுக்கப்புறமா நான் இதுக்கு இஞ்சி ஒரு சும்மா 1/4 இன்ச்சு இஞ்சி, அதை நல்லா ஃபைனாக கிரேட் பண்ணி அதையும் சேர்த்துருக்கேன். பூண்டுப்பல் அதையும் சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி அதையும் சேர்த்துருக்கேன், ஒரு 3 பூண்டுப்பல். அதுக்கப்புறம் பாதி பெரிய வெங்காயம், 3 பச்சை மிளகா சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி சேர்த்துடலாம். சேர்த்துட்டு வெங்காயத்தோடைய நிறம் மாறுற வரைக்கும் நல்லா வதக்கிடலாங்க. ஒரு 2 நிமிஷம் வரைக்கும் வதக்கிடுங்க. அதுக்கப்புறம் தேவையான அளவு சால்ட்டு, அதாவது கிட்டத்தட்ட 1/2 டீஸ்பூன் நான் சேர்த்துருக்கேன். இது 1/2 கப்பு அரிசி அளவுக்கு ஏற்ற மாதிரி. கொஞ்சமாக மஞ்சத்தூள், அதுக்கப்புறம் வரமிளகாய் தூளும் மல்லித்தூள் ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி 1 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு ஒரு சும்மா லைட்டாக ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி கொடுத்ததுக்கப்புறமா பீட்ரூட் இதுக்கு 150 கிராம் அளவுக்கு பீட்ரூட் எடுத்து அது நல்லா சின்ன சின்ன பீஸாக ஃபைனாக கட் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நம்ம ரொம்ப நேரம் வேக வைக்கணும்னு அவசியம் இல்லை. அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சமாக தண்ணி தெளித்து விடுங்க. தண்ணி தெளித்து விட்டு ஒரு 3 நிமிஷம் வச்சிங்கன்னா பீட்ரூட் வெந்துடும். அதுக்கப்புறமா ஆல்ரெடி குக் பண்ணி வச்சுருந்த ரைஸு, அந்த ரைஸை இப்போ சேர்த்துடலாம். ஓகேங்களா? சேர்த்துட்டு நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டு 2 நிமிஷம் லோ ஹீட்டில் வச்சுருங்க. ஸோ இந்த டைம் பீட்ரூட் ஆல்ரெடி வெந்திருக்கும். அதுக்கப்புறம் தான் ரைஸை மிக்ஸ் பண்ணணும். மிக்ஸ் பண்ணிவிட்டு அவ்வளோதான், நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டு ஒரு 2 மினிட்ஸ் லோ ஹீட்டில் வச்சுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிங்கன்னா அவ்வளோதாங்க, சூப்பராக இருக்கும். அதாவது லஞ்ச் பாக்ஸுக்கு இந்த ரெசிபி ரொம்ப அட்டகாசமாக இருக்கும். ரொம்ப சிம்பிள் ஸ்டெப்ஸும் கூட, நிறையா மசாலாலாம் சேர்க்காமல் நல்லா அட்டகாசமாக இருக்கும். இந்த ரெசிபி ட்ரை பண்ணுங்கள், நல்லாயிருக்கும். இந்த ரெசிபி பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் த வீடியோ. ஹாப்பி குக்கிங்.